வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காய்கறி பயிர்களில் ஏற்படும் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து விளக்குகிறார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் பி மாரிமுத்து அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. பெரியாறு 5வது கால்வாய் பாசன பயனாளி மதுரை மாவட்டம் பி மேட்டுப்பட்டி கிராம வேளாண்மையாளர் ஆர் கென்னடி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் தீவன பயிர்களை சேமிக்கும் தொழில்நுட்பங்கள் குறித்து டாக்டர் து திருமை ஞானம் தரும் விளக்கம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உள்ள உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம், வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டலத்திற்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் தேனி திருவாரூர் மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. ஓடும் நதிநீரை அணைகள் கட்டி சேமிப்பதாலும் தடுப்பணைகள் கட்டுவதனாலும் நிலத்தடி நீர் உயர்வதோடு மண்ணின் செறிவும் அதிகரிக்கின்றது. பெரியாறு வைகை அணையில் சேகரிக்கப்பட்டு மதுரை மாவட்டம், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் பயன்பெறுகின்றன. அவ்வகையில் வைகை பெரியாறு 5வது கால்வாய் சோழவந்தான் அலங்காநல்லூர் பகுதிகளுக்கு பாசன வசதிகளை அளிக்கின்றது. இக்கால்வாய் மூலம் பயன்பெற்ற பயனாளி பி மேட்டுப்பட்டி வேளாண்மையாளர் ஆர் கென்னடி அவர்களை சந்தித்த போது, மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியத்துக்குள்ளே அது பக்கத்தில் இருக்க சர்க்கரை ஆலை மேட்டுப்பட்டி கிராமத்தை சேர்ந்த விவசாய நிலம். இங்கே வந்து பாரம்பரியமான நிலம் வந்து நெல் பண்ணுறேன். இது வைகை முல்லை பெரியார் பாசனத்துக்கு உட்பட்ட பகுதி. இங்கே வந்து ஜூன் 15 தண்ணி திறப்பாங்க. எப்போ ஆக்சுவலாக ஒரு போகம் இது வரைக்கும் ஒரு 10 வருஷமாக ஒரு போகமாக இருந்துச்சு. இந்த வட்டம் இயற்கை நல்லா மழை பெஞ்சனால 2ஆம் போகத்துக்கு இப்போ தண்ணி வந்திருக்கு. இப்போ 2ஆம் போகம் வந்து இப்போ வந்து நாங்கள் ஜேசிஎல், என்எல்ஆர் 45 45 இந்த மாதிரி வெரைட்டி நல்ல நெல் நாற்று பாவி நெல் நட்டுருக்கேன். இது பாரம்பரிய முறையில் இப்போ விவசாயம் பண்ணுறேன். பழைய மிஷினரிஸில் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணினேன். அதில் மிஷினரிஸ் நடுகையெல்லாம் நல்லாயிருக்கு. அதுக்கு களை எடுக்கிற மிஷினில் வந்து ஒரு 7 வட்டம் வெட்ட சொல்கிறாங்க. அந்த 7 தடவை வெட்ட முடியாத மிஷின் அந்த இன்ச்சு கேப்புக்கு வந்து மிஷின் சக்ஸஸ் ஆகலை. அதனால தான் அந்த மிஷின் எடுக்க போட்டால் ஈல்டு நல்லாயிருக்கு, நல்லாவும் சக்ஸஸ் ஆகும். அந்த களை எடுக்கிற மிஷின் தான் நல்லாயிருக்கும். செம்மை நெல் சாகுபடி தான் அது. ஓரத்தில் வந்து கயிறு பிடிச்சி நடுவான். எல்லாம் வந்து பழைய போகும்போது ரெட்டையான காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னா டிஏபி போட்டு தொழி உரம் போட்டு நடுறான். அதுக்கு பின்னாடி மணிச்சத்துக்கு களை எடுக்கும்போது யூரியா, காம்ப்ளெக்ஸு, பொட்டாசு கலந்து போடுறான், சல்ஃபேட்டு. அப்புறம் 2வது களை எடுத்து அதுக்கு ஒரு பொடி போடுறான். அதேமாரி ரேஷியோவில் ஏதாவது பூச்சிக்கொல்லி மருந்துங்க மற்றபடி அடிக்க வேண்டியிருக்கு. வேப்ப மண்ணாக்கு இது போட்டால் நல்லாயிருக்கு. நீர் வந்து மெயின் கால்வாய் வந்து சப் சேனல் பிரியுது. அதிலேருந்து திருப்பி இங்கே ஒரு வாய்க்கா பிரியுது. இந்த வாய்க்கா வந்து கடைசி வரைக்கும் போகுது. ஒரு குறிப்பிட்ட எல்கை வரைக்கும் பகல் நேரத்து பாஸ் ஆனோம். குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே அந்த கடைசி பக்கம் இரவு நேரம், ஒரு பக்கம் இரவு நேரம், ஒரு நேரம் பகல் நேரம் பாய்ச்சல் பாய்ச்சிக்கிறேன்.
மேலும் விவரம் பெற ஆர் கென்னடி அவர்களை 0987772435 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் உபரியான தீவன பயிர்களை சேமிக்கும் தொழில்நுட்பங்களை எவ்வாறு மேற்கொள்வது பற்றி பண்ணையாளர்களுக்கும் வேளாண்மையாளர்களுக்கும் விவரிக்கின்றார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் திருமெய்ஞானம் அவர்கள். நாம் இப்பொழுது உபரியான பசுந்தீவனங்களை சேமிக்கும் தொழில்நுட்பங்களை பற்றி இப்போது பார்க்க இருக்கிறோம். முதலில் பசுந்தீவனங்கள் எதற்கு அவசியம் என்று பார்த்தால், நமது நாட்டில் கால்நடை பால் உற்பத்தியானது உலக அளவில் முன்னிலை வகித்தாலும், ஆனால் மற்ற மேற்கத்திய நாடுகளில் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு பசுமாட்டின் பால் உற்பத்தி திறன் மிகவும் குறைவாகும். இதற்கு இனம் போன்ற மரபியல் காரணங்கள் ஒன்று கூறப்பட்டாலும் பசுந்தீவன பற்றாக்குறையே மற்றொரு முக்கியமான காரணமாகும். இந்த பசுந்தீவனம் பால் உற்பத்தியும் மிகவும் இன்றியமையாது. ஏனெனில் இந்த பசுந்தீவனத்தில் அனைத்து வகையான நீர்ச்சத்து, நுண்ணூட்டச்சத்துக்கள், தாதுப்புகள் ஆகியவை அடங்கியுள்ளன. ஆனால் இப்பசுந்தீவனமானது அபரிதமாக மழைக்காலங்களில் மட்டுமே கிடைக்கிறது. ஆனால் கோடை காலங்களில் இப்பசுந்தீவன பற்றாக்குறை அதிகமாக உள்ளது. எனவே நிலப்பற்றாக்குறை மற்றும் பருவமழை பொய்ப்பு காரணமாக நாம் போதுமான அளவு பசுந்தீவனத்தை உற்பத்தி செய்ய முடிவதில்லை. எனவே இப்பசுந்தீவனத்தை அபரிதமாக கிடைக்கும் மழைக்காலங்களில் சேகரித்து பற்றாக்குறை உள்ள கோடை காலங்களில் நாம் பயன்படுத்த சேமிப்பு முறைகளை அறிவது அவசியம். பசுந்தீவனங்களை இரண்டு விதமாக சேமிக்கலாம். ஒன்று, அதன் பசுந்தன்மை மாறாமல் காற்று புகாத குழிகளில் அமிலத்தன்மையில் நொதித்தல் மூலம் அதன் பசுந்தன்மை அப்படியே பாதுகாத்து வைத்தல். இரண்டாவது முறை, வயல்களில் அறுவடை செய்து நல்ல கதிருள்ள நல்ல சத்துக்கள் உள்ள பசுந்தீவன நிலையில் அறுவடை செய்து நன்றாக உலர்த்தி யூரியா மற்றும் உப்பு கரைசலை சேர்த்து பதப்படுத்துவது இரண்டாவது முறையாகும். இப்போது முதல் முறையான, அதாவது ஊறுகாய்ப்புல் தயாரிப்பது பற்றி காண்போம். ஊறுகாய்ப்புல் என்பது பசுந்தீவனங்களை நன்றாக அறுவடை செய்து அதனை நன்றாக குழியில் அமைத்து அமிலத்தன்மை உருவாக்கி அதை பாதுகாத்தலாகும். இந்த ஊறுகாய்ப்புல் தயாரிப்பதனால் என்ன நன்மைகள் என்று பார்த்தால், நாம் கோடை காலத்தில் இதை பசுந்தீவனத்திற்கு மாற்றாக கொடுக்கலாம். ஏன்னால் பசுந்தன்மை மாறுவதில்லை. இரண்டாவது, இந்த நொதித்தல் மூலம் அதனுடைய சத்துக்கள் கூட்டப்படுவதோடு அதனுடைய செரிமான திறனும் அதிகரிக்கிறது. மூன்றாவது, இந்த நொதித்தல் மூலம் அதனுடைய ஏதாவது சத்துக்கள் கூட்டப்படுவதோடு அந்த நச்சுத்தன்மை ஏதாவது இருப்பின் அதுவும் குறைக்கப்படுகிறது. இந்த ஊறுகாய்ப்புல் தயாரிப்பதற்கு ஏற்ற தீவன பயிர்கள் என்று பார்த்தோமானால், அதாவது தானிய மற்றும் புல்வகை பசுந்தீவனங்கள் இதற்கு உகந்தவை. இந்த பயிர் வகையான வேலி மசால், குதிரை மசால் போன்ற தீவனங்களை இதை முழுமையாக இந்த ஊறுகாய்ப்புல் தயாரிப்பதற்கு பயன்படுத்த முடியாது. ஆனால் இந்த புல் தானிய வகையுடன் 3:1 என்ற சதவீதத்தில் கலந்து நாம் ஊறுகாய்ப்புல்லாக தயாரிக்கலாம். இது எந்த நிலையில் ஊறுகாய்ப்புல் அறுவடை செய்ய வேண்டும் என்றால், இந்த புல்களை நல்ல பால் பருவத்தில் அறுவடை செய்ய வேண்டும். இந்த ஊறுகாய்ப்புல் தயாரிக்கும் முன்பாக முதலில் நாம் குழிகளை தயார் செய்து கொள்ள வேண்டும். ஒரு கன அடிவெளியில் 25 to 30 கிலோ அளவு வரை இந்த பசுந்தீவனத்தை நாம் சேமித்து வைக்கலாம். அதாவது பசுந்தீவனம் ஒரு 10 டன் பசுந்தீவனத்தை சேமித்து வைக்க ஒரு 15 அடி நீளமும் 5 அடி அகலமும் ஒரு 6 அடி உயரம் கொண்ட குழிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதன் குழிகளின் உட்சுவர் சிமெண்ட் மூலம் பூசப்பட்டு இருந்தால் நீர்க்கசிவை தடுக்கலாம். ஏன்னால் இது நீர்க்கசிவு அதிகம் இருக்கக்கூடாது. அடுத்தது, இந்த பசுந்தீவனங்களை வயல்களில் நன்றாக அறுவடை செய்து நன்றாக நறுக்கி கொள்ள வேண்டும். அதனுடைய ஈரப்பதமானது பொதுவாக 80% இருக்கும். அதை ஒரு 10% குறைத்து ஒரு 65% உள்ள ஈரப்பதமாக மாற்ற வேண்டும். பின்பு உலர்த்தி பின்னால் அதை நன்றாக துண்டு துண்டாக ஒரு 2-3 சென்டிமீட்டர் அளவில் நன்றாக துண்டு துண்டாக நறுக்கி கொள்ள வேண்டும். நறுக்கிய பின்பு அதை குழிகளில் நிரப்ப வேண்டும். இவ்வாறாக அடுக்கடுக்காக அடுக்க வேண்டும். ஒவ்வொரு அடுக்கு இடைவெளியிலும் நன்றாக மிதித்து விட வேண்டும். ஏனெனில் உள்ளே காற்று இருக்கக்கூடாது. பின்பு எளிதில் கரையக்கூடிய மாவுச்சத்து உள்ள அந்த மொலாசஸ், அந்த உப்பு கரைசலை சேர்க்க வேண்டும். இது ஒரு டன்னுக்கு ஒரு 20 கிலோ மொலாசஸும்
அல்லது ஒரு 8 கிலோ சாதாரண உப்பும் கலந்த கலவை தெளிக்க வேண்டும். ஒவ்வொரு அடுக்கு இடைவெளியிலும் இதை நிரப்பி வர வேண்டும். தரைமட்ட குழி நிரம்பியவுடன் இறுதியாக நல்லா கூம்பு வடிவில் பசுந்தீவனத்தை நிரப்பி அதன் மேல் நன்றாக பாலித்தீன் பைகளை கொண்டு மூட வேண்டும். ஏனெனில் இது காற்று உள்ளே போகாது இருக்க வேண்டும். அதற்கு மேலாக பாலித்தீன் பைக்கு மேலாக நாம் மணல் மற்றும் ஈரமான சேறுகளை கொண்டு பூசும்போது நன்றாக காற்று உள்ளே போகாதவனும் நாம் பாதுகாக்கலாம். அதாவது இதை ஒரு 21 நாட்கள் கழித்து நாம் திறக்கலாம். கால்நடைகளுக்கு உணவு பசுந்தீவனமாக அளிக்கலாம். இந்த ஊறுகாய் புல்லை ஒரு திறந்தவுடன் ஒரு விலங்கு கால்நடைகளுக்கு ஒரு 25 கிலோ 30 கிலோ வரைக்கும் நாம் தீவனமாக அளிக்கலாம். மேலும் விவரம் பெற டாக்டர் து. திருமை ஞானம் அவர்களை 09171090641 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-150-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உழவர் சந்தைகளின் இன்றைய காய்கறிகளின் சராசரி விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 37 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 7 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 35 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 32.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 20.3 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 44.5% காற்றின் வேகம் மணிக்கு 2.4 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 13.2% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 28.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையின் அளவு மழைப்பதிவு இல்லை. சூரிய கதிர்வீச்சு 402.1 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1015 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 1.2 இருந்தது. தேனி மாவட்ட வேளாண்மையாளர்கள் கவனத்திற்கு. வறண்ட வானிலையே காணப்படுவதால் முதிர்ந்த நெற்பயிரை அறுவடை செய்யவும், பருத்தியில் காய்கள் மற்றும் மொட்டு உதிர்வை தடுக்க விதைத்த 60 மற்றும் 90வது நாட்களில் 40 ppm நாப்தலின் அசிட்டிக் அமிலம் தெளிக்கவும். கரும்பில் இரும்பு சத்து குறைபாட்டை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு 25 கிலோ ஃபெரஸ் சல்பேட்டை மண்ணுடன் கலந்து இட வேண்டும். திருவாரூர் மாவட்ட வேளாண்மையாளர்கள் கவனத்திற்கு. அறுவடை செய்த நெல் விதைகளை 13% குறைவாக ஈரப்பதம் இருக்குமாறு உலர வைத்து சேமிப்பு கிடங்கு பூச்சிகள் பாதிப்பில் இருந்து பாதுகாக்கவும். பயறு வகைகளை ஹெக்டருக்கு உயிர் உரமான ரைசோபியம் கல்ச்சர் BMBS 47 200 கிராம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா 200 கிராம் மற்றும் PGPR 200 கிராம் கொண்டு விதை நேர்த்தி செய்யவும். வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.
வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 - 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்கள், குறிப்பாக தென்னக மாவட்ட வேளாண்மையாளர் காய்கறி உற்பத்தியில் முனைப்பு காட்டி வருகின்றனர். அந்த வகையில் தேனி மாவட்டத்தில் பயிரிடப்படும் காய்கறிகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து விவரிக்கின்றார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் பி. மாரிமுத்து அவர்கள். காய்கறிகளை பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து நாற்று அழுகல், நாற்று கருகல், அது மாதிரி நாற்று நட்ட பிறகு பார்த்திங்கன்னா வேரழுகல் நோய் வரும். இதை கட்டுப்படுத்துவதற்கு உரிய தொழில்நுட்பமாக வந்து இன்றைக்கி சூடோமோனாஸை நாங்கள் வந்து பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதில் குறிப்பாக வந்து விதை நேர்த்தி மூலமாக 1 கிலோ விதைக்கு வந்து 10 கிராம்ங்கிற அளவில் சூடோமோனாஸை வந்து விதை நேர்த்தி பண்ணி விதைக்கணும். 2வது நாற்றாங்கால்லையே பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2.5 கிலோ அளவிற்கு வந்து சூடோமோனாஸை வந்து நன்றாக கரைத்து வந்து தெளித்து விட்டுட்டோம்னா வந்து நாற்றாங்காலில் வந்து இந்த நோய்களை வந்து கட்டுப்படுத்துவதற்கு வாய்ப்புகளாக இருக்கும். அது மாதிரி காய்கறி பயிர்களில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனைன்னு பார்க்குறோம்னா நூற்புழுக்கள், அதாவது வேரில் வந்து முடிச்சுக்களை உருவாக்கக்கூடிய நூற்புழுக்கள் வந்து ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதை கட்டுப்படுத்துவதற்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ட்ரைகோடர்மா, ஹார்சியானமும், பெசிலியோமைசஸ், லில்லேசினஸ்ன்னு இருக்குது. இந்த இரண்டும் 2.5 கிலோ அளவுக்கு வந்து நம்ம நடவு வயலில் வந்து கொண்டு வந்துட்டோம்னா, நடவு வயலில் வந்து தூவி விட்டுட்டோம்னா வந்து அந்த நூற்புழு பிரச்சனையை வந்து முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி புங்கம் பின்னாக்கு, வேப்பம் பின்னாக்கெல்லாம் இருக்குது. நடவு, அதாவது நாற்றாங்காலில் வந்து 1 சதுர மீட்டருக்கு வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு வேப்பம் பின்னாக்கும், 200 கிராம் அளவில் வந்து புங்கம் பின்னாக்கும் கலந்து வந்து அதை ஒரு கரைசலாக கூட மாற்றி நாற்றாங்காலில் ஊற்றி விட்டோம்னா அந்த நூற்புழு தாக்கத்தை வந்து குறைக்கலாம். அடுத்து செடி வந்து நட்டு இல்லை கொடி வரும்போது வந்து ஒவ்வொரு கொடிக்கும் வந்து ஒரு 200 கிராம் அளவில் புங்கம் பின்னாக்கும் வேப்பம் பின்னாக்கும் கொடுத்துக்கிட்டே வரும்போது வந்து இந்த நூற்புழுக்களை வந்து கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இந்த காய்கறி பயிர்களில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைங்கிறது மஞ்சள் தேமல் நோய். அதை பரப்பக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வந்து ரொம்ப பெரும் பிரச்சனையாக இருக்குது. இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எளிமையான தொழில்நுட்பமாக வந்து நம்ம வீட்டுகளில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்திலிருந்து எடுத்து வைக்கக்கூடிய வேப்ப விதைகளை வந்து இடித்து சாறாக்கி வேப்பங்கொட்டை சாறாக 5% வேப்பங்கொட்டை சாறு கரைசலை வந்து தெளிப்பதன் மூலமாக வந்து இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம்.
அப்படி இல்லைன்னா வந்து 2% வேப்ப எண்ணெய் கரைசல் அதையுமே எடுத்து வந்து அதை ரெகுலராக வந்து ஒரு 15 நாள் இடைவெளியில் வந்து காய்கறி பயிர்களுக்கு வந்து தெளிச்சிட்டு வந்தால் வந்து இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்த முடியும். சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு அடுத்த தொழில்நுட்பமாக இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் ஒட்டு பொறிகள் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. பல கம்பெனிகளே வந்து இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த அட்டைகளை வந்து நம்ம வயலில் காய்கறி பயிர்களில் வந்து வச்சு விடும்போது அதை நோக்கி போகக்கூடிய எல்லா பூச்சிகளும் அதில் ஒட்டி கொள்றதுனால வந்து அடுத்த அந்த வைரஸை வந்து உறிஞ்சி அடுத்த செடிக்கு கொண்டு போகக்கூடிய இதை வந்து எளிமையாக தடுத்துடலாம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொழில்நுட்பத்தில் வந்து நவீன இதில் வந்து பார்த்திங்கன்னா உயிர் பூஞ்சான கொல்லிகள், அதெல்லாம் உயிர் பூச்சிக்கொல்லிகள்லாம் இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் குறிப்பாக வந்து பிவேரியா பேசியானான்னு சொல்லி இருக்குது. இந்த பிவேரியா பேசியானாவை வந்து பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி மூலமாக 1 கிலோ விதைக்கு 10 கிராம்கள் அளவில் வந்து விதை நேர்த்தி பண்ணி விதைக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு நடவு வயலில் வந்து ஒரு 2.5 கிலோ அளவுக்கு வந்து இதை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து அதை தூவி விடும்போது இந்த பிவேரியா பேசியானா வந்து அந்த சாறு உறிஞ்சி பூச்சிகள் மீது படும்போது அதை வந்து கொல்லக்கூடிய சூழலாக இருக்குது. இந்த பிவேரியா பேசியானா வந்து தெளிப்பு முறையிலும் பண்ணலாம். ஒரு டேங்குக்கு வந்து 50 கிராம் அளவில் தெளிக்கும் போது வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளையி, அசுவினி இதெல்லாம் வந்து நமக்கு எப்படி நோய் வருதோ அது மாதிரி வந்து இந்த பிவேரியா பேசியானா வந்து அந்த வெள்ளைக்கும் அசுவினிக்கும் நோயை உருவாக்கி வந்து அதை எளிமையாக கட்டுப்படுத்தலாம். இப்படிப்பட்ட ஒருங்கிணைந்த முறையில் வந்து நம்ம பண்ணும்போது வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகளை வந்து அருமையான முறையில் கட்டுப்படுத்த முடியும். அடுத்து காய்கறி பயிர்களில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை கத்தாழை பூச்சின்னு சொல்லக்கூடிய மாவு பூச்சி. இந்த மாவு பூச்சி வந்துருச்சுனாவே பார்த்திங்கன்னா இது எல்லா பயிர்களும் இப்போ பரவலாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி அதை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான தொழில்நுட்பம்னு பார்த்தோம்னா மீன் எண்ணெய் சோப்புன்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த மீன் எண்ணெய் சோப்பை வந்து ஒரு டேங்க்குக்கு 25 மில்லிங்கிற அளவில் வந்து நம்ம தெளித்தோம்னா வந்து அந்த மாவு பூச்சியை பார்த்தோம்னா அது உடம்புல புருவம் பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து ஒரு மெழுகுத்தன்மை வாய்ந்திருக்கும். இந்த மீன் எண்ணெய் சோப்பு படும்போது அந்த மெழுகுத்தன்மை போயிடுறதுனால வந்து அந்த மாவு பூச்சி வந்து எளிமையாக கட்டுப்படுத்தப்படுகிறது. இதில் என்னென்னா இந்த மாவு பூச்சியை வந்து எளிமையாக கண்டுபிடிக்கிற பார்த்தீங்கன்னா எறும்பு நடமாட்டம் உள்ளே இருந்துச்சுன்னா நம்ம மாவு பூச்சி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாவு பூச்சி அங்கங்கே இருக்கக்கூடிய சூழலில் வந்து நம்ம மருந்து அடிக்கும்போது இந்த குறிப்பாக அந்த மீன் எண்ணெய் சோப்பு அடிக்கும்போது வந்து வெறும் பயிர்களுக்கு மட்டும் அடிக்காமல் கீழ்ப்புறத்தில் இருக்கக்கூடிய தரையிலுமே வந்து இதை நம்ம மருந்து அடிக்கணும். ஏன்னா அங்கங்கே விழுந்து கிடக்கக்கூடிய அந்த மாவு பூச்சியோட குஞ்சுகளை வந்து நம்ம வந்து எளிமையாக வந்து அழிக்க வேண்டிய சூழலில் இருக்கும். இதை அடித்து ஒரு வாரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெட்டிசீலியம் லக்கானின்னு சொல்லி ஒரு நுண்ணுயிரி இருக்குது. அந்த வெட்டிசீலியம் லக்கானி ஒரு 20 கிராம் டேங்க்குக்கு அளவுக்கு வந்து நம்ம பயிர்கள் மேலேயும் கீழே இருக்கக்கூடிய பகுதியிலும் தெளித்து விட்டோம்னா வந்து இதை எளிமையாக கட்டுப்படுத்தலாம். இப்படிப்பட்ட பொருட்கள் சில நேரங்களில் விவசாயிகளுக்கு கிடைக்காத சூழல் இருந்துச்சுன்னா நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய இலைதழைகளை வைத்து 5 இலை கரைசல்னு சொல்லி இருக்குது. அந்த 5 இலை கரைசலை தயாரித்து நம்ம அடித்தோம்னா அந்த மாவு பூச்சிகளை வந்து எளிமையாக கட்டுப்படுத்த முடியும். இதற்கு அடுத்து பார்த்தோம்னா பச்சை காய்ப்புழு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இருக்கும். எந்த காய்கறின்னு போயிட்டோம்னா பார்த்தோம்னாலும் பச்சை காய்ப்புழு இருக்கும். அந்த பச்சை காய்ப்புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த பச்சை காய்ப்புழுவோட முட்டைக்குள்ளே போய் முட்டை போடக்கூடிய ட்ரைகோகிராமாங்கிறக்கூடிய முட்டை ஒட்டுணி இருக்குது. 1 ஹெக்டேர் நிலத்துக்கு வந்து 50 சிசிங்கிற அளவில் வந்து இந்த முட்டை ஒட்டுணி வெளியிட்டோம்னா அந்த முட்டை ஒட்டுணி எங்கெங்கெல்லாம் வந்து இந்த பச்சை காய்ப்புழுவோட தாய்ப்பூச்சி முட்டை போட்டிருக்கோ அந்த முட்டைக்குள்ளே போய் முட்டையை போட்டு அந்த புழுவே வரவிடாமல் தடுத்துரும். இது ஒரு எளிமையான முறை. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒருவேளை அந்த முட்டை தப்பிய முட்டையிலேருந்து புழு வந்துச்சுன்னா இன்றைக்கி அதை கட்டுப்படுத்துவதற்கு NPV வைரஸ் கரைசல் இருக்குது. அந்த வைரஸ் கரைசலை வந்து நம்ம தெளிக்கலாம். இந்த வைரஸ் கரைசலோட முக்கியத்துவமே என்னென்னா அது ஒரு முறை புழு மேல் பட்டுருச்சுன்னா அந்த புழுவுக்கு நோயை உருவாக்கி வந்து ஒரு காய்ச்சலை உருவாக்கி அந்த புழுவை வந்து முழுமையாக சாகடிச்சிடும். இதையும் தாண்டி புழுக்கள் 1-2 தெரிஞ்சுன்னா நம்ம இயற்கையிலே இருக்கக்கூடிய வேம்பு சார்ந்த பொருட்கள் அது மாதிரி பல வகையான கசப்புத்தன்மை வாய்ந்த பொருட்கள், உதாரணம் சிறியானங்கை இருக்குது, மிளகாய் இருக்குது, பூண்டு இருக்குது, இஞ்சி, இதிலிருந்து கரைசல்கள் எடுத்து நம்ம தெளிக்கும் போது வந்து இந்த பச்சை காய்ப்புழுவை வந்து முழுமையாக கட்டுப்படுத்தலாம். இதையும் தாண்டி இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து புழு வந்துருச்சுன்னா முட்டை வந்துருச்சுனாங்கிறது. முட்டையே போட விடாமல் இருக்கிறதுக்குரிய தொழில்நுட்பம் தான் வந்து இனக்கவர்ச்சி பொறி. 1 ஹெக்டேருக்கு வந்து 12 இடங்கள் அந்த இனக்கவர்ச்சி பொறியை நம்ம வச்சோம்னா, அதாவது பூச்சி இனங்களில் நம்ம பெரும்பாலும் பார்க்கும்போது ஆண் பூச்சியை கவர்வதற்காக பெண் பூச்சி என்ன பண்ணால் ஒரு சென்ட் மாதிரி ஒரு திரவத்தை சுரந்துக்கிட்டே இருக்கும். அந்த திரவத்தை நோக்கி அந்த ஸ்மெல்லை நோக்கி பார்த்திங்கன்னா பெண் பூச்சி வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வந்து
அந்த இந்த இனக்கவர்ச்சி பொறியை வைக்கும்போது வந்து அதுக்குள்ளே அந்த லூருன்னு சொல்லுவோம், அது வந்து அந்த வாசனைக்கு ஆண்பூச்சி எல்லாமே அந்த இனக்கவர்ச்சி பொறிக்குள்ளே வந்து கிடக்கும். அதை நம்ம காலையில் ஒவ்வொரு நாளும் போய் அந்த பூச்சியை கொன்னுட்டோம்னா ஆண்பூச்சியும் பெண்பூச்சியும் சேராமல் முழுமையாக வந்து நம்ம வந்து அந்த பச்சை காய்ப்புழுவை வந்து கட்டுப்படுத்த முடியும். அடுத்து கத்திரின்னு போயிட்டோம்னா கத்திரியில் இருக்கக்கூடிய காய் மற்றும் தண்டு துளைப்பான் இன்றைக்கி பெரும் பிரச்சனையாக இருக்குது. இந்த சூத்தக்காயின்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் வருவதற்கு காரணம் வந்து இந்த தண்டு துளைப்பான். அதை கட்டுப்படுத்துவதற்கு இன்றைக்கி லூசி லூருன்னு சொல்லக்கூடிய இனக்கவர்ச்சி பொறி வந்து இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை விவசாயிகள் பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். கடைசியாக வந்து பார்த்தோம்னா வந்து பந்தல் காய்கறிகளில் இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு பிரச்சனை வந்து பழையி. இந்த பழையி வந்துருச்சுனாவே வந்து அந்த காய்களில் ஓட்டு அது ஒரு தரமில்லாத காயாக மாற்றிடும். அது மார்க்கெட்டுக்கே கொண்டு போக முடியாத சூழல் வந்துடும். ஏன்னா அது வந்து அழுகி போக வந்துடும். ஸோ இதை கட்டுப்படுத்துவதற்கு இன்றைக்கி மீத்தைல் யூஜினால் அப்படிங்கிறக்கூடிய ஒரு ட்ராப், ஒரு பொறியை வந்து இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த மீத்தைல் யூஜினால் ட்ராப்பை வந்து பயன்படுத்தும் போது வந்து மருந்தே அடிக்காமல் செலவில்லாமல் எளிமையாக பூச்சிகளை கவர்ந்து அழிக்க முடியும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காய்கறி சாகுபடிக்கு இன்றைக்கி நவீன யுகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கோம். இதை விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரம் பெற முனைவர் பி மாரிமுத்து அவர்களை 09442025109 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 2/2/2016 செவ்வாய்க்கிழமை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. நீடித்த நிலையான கரும்பு சாகுபடியில் வெற்றி பெற்ற வேளாண்மையாளர் ஏ மருதநாயகம் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் அறிவுரை. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்பத்தில் கல்லூரி மாணவர்கள் பங்கு பெற்ற கிராமப்புற வேளாண்மை பணி அனுபவம் திட்டம் ஆகியன இடம்பெறும். வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதள வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரிடிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மையை பற்றிய விவரம் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 18001801 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.